டாக்டர், சொல்லுமா. எனக்கு பாண்டி கூட பேசுறது பிடிச்சிருக்கு டாக்டர். அவர் கூட பேசுறதுதான் டாக்டர் எனக்கு பெரிய ஆறுதலா நினைக்கிறேன். அத நான் ஏன் மறக்கணும்? டாக்டர், உண்மையா சொல்லணும்னா அவன் தினமும் என் கூட பேசணும்னு நான் நினைக்கிறேன். நீ அவனை அவ்வளவு விரும்புறது காரணம் என்னமா? டாக்டர், அவர் உயிரோட இருக்கும்போது என் மேல வச்சிருந்த பிரியத்தை அளக்கவே முடியாது. அவ்வளவு பிரியத்தையும் மூட்டை மூட்டையா என் மேல கொட்டுவாரு. அதுல அவருக்கு நான் துளியாவது காட்டியிருந்தா அவர் என்னை விட்டு போயிருக்க மாட்டாரு, என் கூடயே இருந்திருப்பாரு. நான் தான் டாக்டர் அவரை கொன்னேன். என்னமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? இல்ல டாக்டர், நான் தான், என்னாலதான் டாக்டர். ஆமா டாக்டர், எனக்கு இப்பவாவது அதுவும் இந்த மாதிரியாவது பேச வந்திருக்காருன்னு சந்தோஷம் தான் டாக்டர். இன்னும் சொல்ல போனா அவர் இன்னும் என்ன மன்னிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அப்படி இருக்கையில இப்ப அவர் வர்றதையும் தடுத்தா அவர் மனசுல என்ன நினைப்பாரு சொல்லுங்க டாக்டர். டாக்டர், சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவர் இப்படியாவது எனக்கு அடிக்கடி வரணும், அதுதான் என் ஆசை. அவர் எதிர்பார்த்த அன்ப, பேச நினைச்ச பேச்சுக்களை நான் இப்படியாவது பேசணும். எனக்கு நீங்க இந்த உதவி செஞ்சா போதும் டாக்டர். நீ சொல்ற விஷயத்துல உள்ள நியாயம் புரியுது. ஆனா அந்த விஷயங்களை அப்படியே சொல்றதுனால வீட்டுல இருக்கிறவங்க கலவரமாயிடுறாங்க. இல்ல டாக்டர், அவங்க என்ன வெளியில இருந்து பாக்குறாங்க, ஆனா என் பாண்டியன் ஆத்மால இருந்து பாக்குறேன். டாக்டர், பாண்டியன் கூட இருந்த நாள் வரைக்கும் நான் அவரை தண்டிக்க மட்டும்தான் செஞ்சிருக்கேன். மன்னிச்சிருந்தாலாவது அவர் என் கூட இருந்திருப்பாரு. அவருக்கு தண்டனை மேல தண்டனை கொடுத்திருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி இது என்னோட குடும்பத்துக்கு வருத்தமா தான் இருக்குங்கிறது எனக்கு புரியுது. ஆனா பாண்டியன் என்னால மிஸ் பண்ண முடியாது டாக்டர். ஓகே ஓகே ஓகே, இது ஒன்னும் பிரச்சனையே இல்லம்மா. நீ போய் அப்பா அம்மா வர சொல்லு. சரிங்க டாக்டர். மகா, டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் என்ன சொன்னாரு? உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. சரி, நீ உட்கார். சரி. புஷ்பா. டாக்டர், வாங்க உட்காருங்க. சிஸ்டர். டாக்டர், மகாவோட ஃபைல உள்ள வைமா. என்ன டாக்டர் ஃபைல் அது இதுன்னு? ஒண்ணும் இல்ல, அவங்க கூட பேசி மைண்ட ஸ்டடி பண்ணினேன் இல்லையா, அதெல்லாம் குறிப்பெடுத்து வச்சிருக்க அந்த ஃபைல்ல. டாக்டர், என் பொண்ணுகிட்ட பேசுனீங்களா? நான் எதிர்பார்த்த விஷயம்தான். இதுக்கு தீர்வு இருக்கு, சரி பண்ணிடலாம். டாக்டர், கொஞ்சம் ரிஸ்க், ஆனா பயப்பட தேவையில்லை. என்ன டாக்டர் சொல்றீங்க? லவ்வர்ஸ் ஒருத்தர பிரியும் போது கடும் மனவேதனையோட ஒருத்தர நினைச்சு தங்களை தாங்களே வருத்திக்கிறது இல்லையா, அதான் இங்கேயும் நடக்குது. உங்க பொண்ணுக்கு பாண்டியோட இறப்பு தன்னாலதாங்கிறது மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. அதுல இருந்து தப்பிக்க முடியாம, தன்னோட குற்ற உணர்ச்சிய தானே வெல்ல முடியாம, அது கூட போராடி போராடி ஜெயிக்க முடியாத இந்த நிலைமையில தான் பாண்டி கூட அவ பேசிட்டு இருக்க. உங்க பொண்ணு பாண்டிக்கு ஏதோ ஒரு விதத்துல பெரிய தண்டனை கொடுத்திருக்கா. என்ன சொல்றீங்க டாக்டர்? அவன் தான் மகா கிட்ட. வெளியில இருந்து பாக்குற நாம எல்லா விதமான தீர்ப்புகளையும் சொல்லலாம். ஆனா பிரச்சனைன்னு வந்தா முதல் தப்பு செய்யறது நம்ம தான். மகா பாண்டியை ஏத்துக்கிட்டாலும் அவளுக்குள்ள பாண்டிய பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருந்திருக்கு. கடைசி நாட்கள்ல அதை தான் பண்ண பெரிய தப்பா நினைச்சிருக்கா. ஆனா அதை பாண்டிட்ட சொல்ல முடியாம தத்தளிச்சு கடைசியில பாண்டி இறந்ததும் அவ ஆழ் மனசு சாந்தமாயிடுச்சு. ஆனா தான் ஒரு நல்ல பொண்ணு, நாமளா இப்படி ஒரு காரியம் பண்ணினோங்கிற குற்ற உணர்வு அவளை இப்படி பண்ண வைக்குது. டாக்டர், எங்களுக்கு ஒண்ணுமே புரியல டாக்டர். இதை விலக்கி சொன்னாலும் புரியறது கஷ்டம். அவ தான் பண்ண தப்ப பாண்டிட்ட முழுசா சொல்லணும். அது வரைக்கும் அவ இப்படிதான் இருப்பா. அதுக்கு பிறகுதான் சரியாகணும். இதுல அவளுக்கு சிகிச்சை அளிக்கிறத விட கூட இருக்கிறவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறது தான் முக்கியம். அது அவங்கள புரிஞ்சுக்கிறது தான். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பெத்தவங்களா ஒரு பொண்ணுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கத்தான். ஆனா நீங்க மகா என்ன பண்ணினா ஏது பண்ணான்னு சொல்லி கேட்க கூடாது. அது அவ குற்ற உணர்ச்சியை இன்னும் அதிகமாக்கும். அவ மனசு அடங்கி அவ பண்ணினது தப்புதான்னு சொல்ற வரைக்கும் காத்திருக்கணும். ஏன்னா அவ என்ன பண்ணான்னு இப்ப வரைக்கும் நமக்கு தெரியாது. ஏன் பாண்டிக்கு கூட தெரியாம இருக்கலாம். சோ மகாவுக்கு பாண்டி நினைப்பு வந்து அவ உங்ககிட்ட சொன்னா அமைதியா கேளுங்க. இது தப்பு, இது வேணாலும் நீங்க எதையுமே சொல்லாதீங்க. அவ சொல்றத பொறுமையா கேளுங்க. அதே சமயம் பாண்டி நினைப்பு வர மாதிரி நீங்க நடந்துக்க கூடாது. சரிங்க டாக்டர். இன்னொரு முக்கியமான விஷயம், அவ பாண்டிய மறக்க தயாரா இல்ல. அதனாலதான் சொல்றேன், இது ஒரு வழி பாதை, கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்க ஏற்பாடு பண்ண மாதிரி அவளை டான்ஸ் டீச்சரா அனுப்புங்க. அங்க இருக்கிற சூழல் அவளை தானாகவே மாத்திடும். ஆனா பாண்டிய மறக்கத்தான்
அவளை ஸ்கூலுக்கு அனுப்புறோங்கிறத சொல்லவே சொல்லாதீங்க. ஏன் டாக்டர், அவ குணமாயிருவாளா? சின்ன பொண்ணு, புருஷனை வேற எழுந்திருக்கா, சென்சிட்டிவான மனசு, அவ்வளவுதான். எல்லாம் கூடிய சீக்கிரமே அவளுக்கு சரியாயிடும். இதுல தூக்க மாத்திரம் தான் எழுதியிருக்கேன். சரிங்க இத டாக்டர். கண்டிப்பா நைட்ல கொடுங்க. அவ நல்லா தூங்கணும். தூக்கமும் ஒரு மருந்து தானே. எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அவளுக்கான தனிமையை அவளுக்கு தெரியாம கட் பண்ணா போறோம். ஓகே? ஏன்னா ஓய்வு பெற்ற மூலதான் சைத்தானின் தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்க. அவளை ஃப்ரீயா விடாம அவளுக்கு ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்தா அவ பிஸியா மாறிடுவா. மற்றபடி எதுக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கூட்டிட்டு வாங்க. தேங்க்யூ சரிங்க டாக்டர். டாக்டர். நாங்க வரோம். ரொம்ப நன்றி டாக்டர். அண்ணி வாங்க ரமேஷ். எப்படி இருக்கீங்க அண்ணி? நல்லா இருக்கேன், வாங்க. உட்காருங்க ரமேஷ். இந்தாங்க அண்ணி. அண்ணன் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலீங்களா? வந்துருவார் ரமேஷ், இருங்க காப்பி போட்டு கொண்டு இல்ல வரேன். பரவாயில்ல அண்ணி. அப்பா பணம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. எடுத்துட்டு வரேன். ம். ரமேஷ், இதுல 55,000 ரூபாய் இருக்கு. அண்ணன் கொடுத்துட்டு போனாரு. ம், சரிங்க அண்ணி. என்ன ரமேஷ்? எப்படி அண்ணி எல்லாத்தையும் தாங்கிக்கிறீங்க? வனிதா என்கிட்ட எல்லாம் சொல்லுச்சு. நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு அண்ணி. என்ன பண்றது ரமேஷ், எல்லாம் பழகிடுச்சு. அண்ணன் எதுவும் சொன்னாரா அண்ணி? அவரே என்ன சொல்வாரு, எல்லாம் வழக்கம் போலதான். அங்க நம்ம வீட்டுல என்ன அண்ணி நடக்குது? என்ன சொல்றீங்க ரமேஷ்? பரம வனிதாவுக்கு போன் பண்ணிச்சு அண்ணி. அண்ணி போன் பண்ணி கேட்டது உங்களதான். வீட்டுக்கு நீங்க வந்தீங்களா, எங்க இருக்கீங்கன்னு கேட்டுதான் போன் பண்ணுச்சு. அண்ணன் வந்து உங்களை திருச்சி கூட்டிட்டு போனார்னு வனிதா சொல்லுச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துல மறுபடியும் போன் வந்துச்சு. நான் ரமேஷ் பேசுறேன்னு சொன்னதும் போனை வச்சுட்டாங்க. பரமு என்கிட்ட தான் பேசுதான் நினைச்சு மயில் மாமா கூட எனக்கு பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பரமு அடிச்சிருப்பாரு அண்ணி. வேண்டாம் ரமேஷ், நீங்க பரம கிட்ட பேசாதீங்க. அவ மனசுல ஆசை வளர்க்காதீங்க. இதெல்லாம் ஒத்து வராது ரமேஷ். ஒத்து வராதுன்னா என்ன நீ சொல்ல வரீங்க? பரம கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா? ரமேஷ், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அனி, அன்னைக்கு நான் பரமு கிட்ட சொன்னதான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். இப்போ வரைக்கும் பரமு என் பொண்ணுட்டே தான் நீ நினைக்கிறேன். ரமேஷ், அனி, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. பரமு எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் நீங்களே இதுக்கு முன்னாடி பரமு விஷயமா என்கிட்ட பேசிருக்கீங்க. இப்ப மாமா ஏதோ கோவத்துல என்னையும் என் குடும்பத்தையும் வெறுக்கிறாரு. இப்ப அந்த கோவத்துக்காக பரமு வாழ்க்கை அழிக்க போறீங்களா? வேண்டாம் அண்ணி, அவ பாவம். எனக்கு சொல்லவே சங்கடமா தான் இருக்கு. ஏற்கனவே வேற அவ மன கஷ்டத்துல இருக்கா. மேற்கொண்டு எல்லாரும் அவளை ஆட்டி வைக்காதீங்க. எல்லாரும் அவங்க கௌரவம், அவங்க பிரச்சனைக்கு ஏன் எங்களை வம்பளை இழுத்து விடுறீங்க? நாளைக்கு எல்லாரும் தப்பா உணர்ந்து திரும்பி பார்த்தா எங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இருக்காது அண்ணி. இப்ப பரமோக்கு என்ன நடக்குது, எது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல அண்ணி. மாமா இருக்க இருப்புல என்னால. ரமேஷ், நீங்க சொல்ற எதையும் நான் மறுக்கல. ஆனா எங்களால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அப்பா பேச்ச மீறி நாங்க என்ன முடிவு எடுக்க முடியும்? ரமேஷ், பரமுக்கு அப்பா வேற மாப்பிள்ள பாத்துட்டாரு. நிஜமாவா நீ சொல்றீங்க? மாப்பிள்ள பேரு குமார், ஊரு சிங்கம்புனாரி. மாப்பிள்ளையோட முதல் தாரம் இறந்துட்டாங்க. பரம்புவ 2ஆம் தாரமா கொடுக்குறோம். என்ன தாரம்? என்ன நீ? இங்க பாருங்க ரமேஷ், இப்ப எங்க நிலைமை இதுதான். எனக்கும் பரம்புக்கும் வேற எதுவும் வழி இல்ல. இங்க நான் எப்படி உங்க அண்ணன் சொன்னதை கேட்டுட்டு இந்த வீட்டுல உட்காந்துட்டு இருக்கணும், அதே மாதிரிதான் அங்க பரம அப்பாவுக்கு பயந்துட்டு இருக்கா. அதுக்காக 2ஆம் தாரமா? மாமாக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்படி நிதானமா யோசிக்க அங்க யாரும் இல்ல ரமேஷ். என்ன நீ சொல்றீங்க? இதுக்கு பரம ஒத்துக்கிட்டால? விதி எத்தவளுக்கு யோசிக்கிற உரிமை எல்லாம் இல்ல ரமேஷ். விதி எத்தவளா? அவள் எல்லாரும் மாத்துனது நாம தான் அண்ணி. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்னு பேசக்கூடாது. போறேன். நேர மாப்பிள்ள ஊருக்கே போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க ரமேஷ், நான் சொன்னது இது விஷயமா நீங்க விசாரிக்கணுங்கிறதுக்காக இல்ல. இதுக்கு மேல பரம விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்றதுக்காக தான். ஏற்கனவே இங்க நடக்கிற ஒவ்வொன்றுக்கும் எங்க குடும்பத்தோட தலைதான் உருளுது.
நீங்க போய் அங்க ஏதாவது நடந்தா நேரா உங்க அண்ணன் இங்க வந்து ஏன் மேலதான் பாய்வாரு. வந்து தம்பி கிட்ட கண்டதெல்லாம் சொல்லி பிரச்சனை எடுத்து விடுறியான்னு கேட்பாரு. இது மேலும் பிரச்சனையாகும். தேவையா? சரிங்க அண்ணி, நான் அங்க போகல. போகாதீங்க. பரம விஷயத்தையும் மறந்துருங்க. அதுதான் நம்ம 2 பேர் குடும்பத்துக்கும் நல்லது. சரிங்க அண்ணி, நான் கிளம்புறேன். இருங்க ரமேஷ், அண்ணா. என்னடா எப்போ வந்த? இப்பதானே வந்தேன். சரி பணம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேண்ணே, நான் கிளம்புறேன். கிளம்புறியா? இன்னத்துக்கு எங்க கிளம்ப போற? காலைல போலாம். இல்லைண்ணே. டேய் பணம் வர இவ்வளவு வச்சிருக்கடா. சாப்பிட்டு காலைல போலாம். கை கால் கழுவிட்டு வா. போ. சரிண்ணே. கம்மு. இதுல பூவும் அல்வாவும் இருக்கு. நான் காலையில சொன்ன மாதிரி உங்க வீட்டு ஆளுங்களோட சவகாசத்தை கட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம தினமும் சந்தோஷமா இருப்போம். வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரம் வா. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் மேடம். நன்றி எல்லாம் எதுக்கு தம்பி? லோக்கல்ல டான்ஸ் டீச்சர் கிடைக்காம நாங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். மகாவை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். சரி நீங்க ஸ்டாஃப் ரூம்ல போய் இருங்க. சரிங்க. மத்த டீடைல்ஸ் எல்லாம் அங்க சரிங்க சொல்லுங்க. மேடம். ஓகே வா மேடம். பரவாயில்லம்மா. குட் மார்னிங் டான்ஸ் டீச்சர். வாடா. ஏய் என்ன இனிமே டீச்சர் தானே? என் தம்பி கல்யாணத்துக்கு பண்ணது மாதிரி இந்த கல்யாணத்தை நீங்க நல்லபடியா முடிச்சு கொடுங்க. ரொம்ப நல்லது. அப்ப நான் வரட்டுங்களா? சரிங்க, வரேங்க. ஐயோ ஆஹா, சைத்தா ஸ்ட்ரெயிட்டா நம்மளை நோக்கி வருதே. சரி ஃபேஸ் டு ஃபேஸ் டீல் பண்ண வேண்டியதான். வா நான் பாத்துக்கிறேன். மகா, என்னை மன்னிச்சிருமா. நான் ஆத்திரத்துல புத்தி கெட்டு போய் நீ அப்படி பேசிட்டமா, மன்னிச்சிருமா. நீங்க தானே மகாலட்சுமி? ஆமா. உங்க ஆபீஸ் ரூமுக்கு கூப்பிடுறாங்க, வாங்க. போ மகா. சம்பந்தம். மகா இங்க. மாமா, மகா இங்க வேலைக்கு தான் வந்திருக்கணும். உங்களுக்கு யார் சொன்னா? இது மகா இங்க வேலைக்கு வந்திருக்கு. எங்க என்ன வேலை? ஐயோ ஐயோ, நானா தான் உளறிட்டேனா? என் வாயை கிளிக்கணும். இல்ல, குழந்தைகளுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு டீச்சரா வந்து ஜாயின் பண்ணிருக்கு. என்ன சம்பந்தம்? மகா எதுக்கு வேலைக்கு போனோம்? வேலைக்கு போய் தான் சாப்பிடணுங்கிற நிலைமையில நாம இருக்கிறோமா? நாமளா? சரி விடுங்க. அது எப்ப பார்த்தாலும் பாண்டி நினப்பாவே இருக்கு. நேத்து வேற பாண்டி வந்து கனவுல நான் தற்கொலை பண்ணிக்கல, என்ன யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னானா. அதை நினைச்சு ஒரே இதா புலம்பிட்டு இருக்கு. பாண்டி வந்தானா? சொன்னானா அவன்? யார் கொலை பண்ணதுன்னு சொன்னானா அவன்? இல்ல இல்ல, அவன் சொல்ல மாட்டான். அவங்க பேரை கூட அவன் வாயில சொல்ல மாட்டான். என்னமாமா, நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அது ஏற்கனவே கனவு பிரம்ம அது இதுன்னு புலம்பிட்டு இருக்கு. இதுல வேற அவன் தூக்கு போட்டுக்கல, அவனை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா. இல்ல சம்பந்தம், இல்ல இல்ல, அவன் சொல்லிருப்பான். அவன் இது தற்கொலை இல்லையே, கொலை தானே பண்ணாங்க. சொல்லிருப்பான். அவன் சொல்லணும். என்ன சொல்றீங்க? அவன் என்ன போன் பண்ணி எல்லாத்தையும் கான்ஃபரன்ஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல சம்பந்தம், அவன் சொல்ல மாட்டான். அவன் சொல்ல மாட்டான். அவன் எப்படி அந்த பாவிங்க சொக்கு கோபி அவங்க பேர் அவன் வாயில சொல்லுவான் அவன். ஆனா மாமா, அவங்க வீட்டுல கூட அவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க உங்கள மாதிரி. இந்த ஊர்லயே அதிகமா அவங்க பேரை சொல்ற ஒரே ஆளு நீங்களா தான் இருப்பீங்க. இல்ல சம்பந்தம், அவங்கள விரட்டி அடிக்கிறாங்க. என்ன மாமா, விட்டா பாண்டிய பேய இறங்கி வர சொல்லி அவங்களை கொல்ல சொல்லுவீங்க போலயே. ஆமா, வருவான், வந்த கொல்லுவான், பழி வாங்குவான். ஐயோ, வெயில் சனிய படா படுத்துதே, மண்டையெல்லாம் குழம்புதே. என்ன சம்பந்தம்? என்னை பார்த்து எகத்தாளம் பண்றியா? நீ ஜாட பேசுறியா? பாதிக்கப்பட்டவன் நானு. என்னை கண்டு அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. போங்க மாமா, சும்மா போட்டு அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி உள்ளவங்க போலீஸ்ல போய் கேச கொடுக்க வேண்டியதானே? சட்டத்தால தண்டிக்க முடியாதனால இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. நான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் மாமா, நல்லா தெளிவா இருக்கீங்க. இப்படியே இருங்க, எல்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வந்துடும். சம்பந்தம், டேய், நீ உங்க அப்பா உங்க அம்மா எல்லாரும் அந்த சொக்குவியும் கோப்பியும் நல்லா நம்பிக்கிட்டு இருக்கீங்க. நல்லவேன்னு.
நம்பி நம்பி தானே நான் மோசம் போயிட்டேன். இல்ல நடக்கும், எல்லாம் நல்லது நடக்கும், கண்டிப்பா நல்லது நடக்கும். பட்டதானே தெரியும். ஏமாமா பட்டதானே தெரியும். இத சொல்றதுக்கு தான் இந்த வெயில்ல இந்த வேப்ப மரத்தை அடியில் நின்றுட்டு இருக்கீங்களா? அப்படின்னா வீட்டுல போய் சேரை போட்டு ஒரு போனை போட்டு சொல்லிருக்க முடியாதுண்ணா? இவர் இப்படியே கண்ணை உருட்டி மிரட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு முதல்ல இவர் மேல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ போடணும். போதும். நல்ல சாப்பிடுங்க போதும். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க மாப்பிள. சரி மாமா. ஏதோ எங்க கெட்ட நேரம் உங்களை பத்தி தப்பு தப்பா நினைச்சிட்டோம். கோபி போய் பார்த்துட்டு வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க ஆடி போயிட்டோம். எவ்வளவு பெரிய காரியம் பண்றீங்க. சேவை சேவை இல்ல பண்றீங்க, சாதாரணமா சொல்றீங்க. அத இதுக்கு தான் ஆத்திர அவசரப்படக்கூடாது. எதையுமே நல்லா விசாரிச்சு பேசணும். ஆமா ஆமா. யாரு எனக்கு சொல்றியா நீ? சரி சரி. என்ன ஏதோ உங்க அக்காவும் மாமாவும் வந்து தப்பு தப்பா அத்து விடுவேன் அது இதுன்னு சொன்னாங்களா? அதுல கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டோம். என்ன மாமா, அக்காவையும் மாமாவையும் பத்தி உங்களுக்கு தெரியாதா? எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு அலைவாங்க. நான் இங்க வந்துட்டா எங்க எல்லாத்தையும் கொண்டு இங்க கொடுத்துருவேன்னு நினைச்சு பயப்படுறாங்க. என்ன பார்க்க வர வேண்டாம்னு சொல்லிடுவேன். பாவம், என்னை விட்டா அவங்க 2 பேருக்கு யாரும் இல்ல. ஐயோ, தவறி போய் கூட அந்த வார்த்தையை சொல்லிடாதீங்க. பாவம், உங்க சின்ன வயசுலயே உங்க அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் அவங்க தானே உங்களை தூக்கி வளர்த்தாங்கன்னு சொல்றீங்க. என்ன வார்த்தையை விடும்போது மத்தவங்க மனசு கஷ்டப்படுமே யோசிக்காம ஏதோ பேசிடுறாங்க. அது ஒண்ணுதான் அவங்க கிட்ட குறை. உண்மைதான் மாமா. மயில் மாமாவை எடுத்துக்கிறங்க. மூச்சுக்கு 300 தடவை அண்ணன் அண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவரு இப்ப வேற மாதிரி பேசுறாரு. எப்போ யாரு எங்க எப்படி மாறுவாங்கன்னு தெரியல மாமா. பேசுங்க. பேசுங்க மாப்பிள. இல்ல, இது ஏதோ தெரியாத நம்பர் மாதிரி இருக்கு. நான் அப்புறம் பேசிக்கிறேன். பேசுங்க. பேசுங்க மாப்பிள. இப்பதான் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நான் அப்புறம் பேசுறேன். கை கழுவிட்டு வந்துடுறேன். மகேஷ், நான் சொல்றேன் தப்பா நினைக்காத. ஆம்பளைங்களை எப்பவுமே நம்ம பார்வையிலே வச்சுக்கணும். 2 தடவை போன் வந்த போதும் அவர் பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்கினாரு. நம்ம முன்னாடி சாதாரணமா பேசியிருக்கலாம்ல. மறுபடியும் சொல்றேன் மகேஷ், தப்பா நினைச்சுக்காத. கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. பேசு.